மாடு குளிதாரிந்த தண்ணி குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருங்க. டேய், காஸ்ட்லி சாராயம் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்க, அதை கழனி தண்ணியோட கம்பேர் பண்றியா? இல்லீங்க, பாட்டிலே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள எப்ப க்ளோஸ் பண்றது? ஒரு 10-30 அடியாளுகளை அனுப்பி செருப்பால் அடிச்சாலுங்கன்னா துண்டை காணா துணியை காணா ஓடி வர்றதா? டேய், நம்ம பாடி கண்டிஷன் ஊருக்கே தெரியும்டா. நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தபடிதான் ஃபைட் பண்ணணும். பாடி ஃபைட் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுடா. மென்டல் ஃபைட் தான் நம்மளுக்கு சரியா வரும். அது நம்ம கிட்ட இருக்காங்க. சரி, அது யாரு கிட்ட இருக்குதோ அவங்க போய் வேலை செய்ய. இல்ல பரவாயில்ல, நீ கிளம்பு. நீ கிளம்புடா. டேய், என்னதான் ஒரு ஜமீன்தார் நொந்து நூலாய் போயிட்டான்னு வையே, அவன் வீட்டையே ஏலத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்கிறவனு ஒரு ஜமீன்தாரா இருக்கணும். அதான் ஜமீனுக்கு மரியாதை. நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்தவனுங்க இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார்ந்து நான் தண்ணி போடும்போது ஊருக்கு எடுத்து கொடுத்த நாய்டா. இன்னைக்கு பணக்கார சேர்ந்த உடனே ஜமீன்தார் ஆகிட முடியுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நாய்களை இதே இடத்துல உன்ன மாதிரி உட்கார வச்சு உன்ன மாதிரியே ஊருகா எனக்கு வைக்கல. ஐயா, ஏன் வேலைக்கு உள்ள வச்சுட்டாங்க? அப்படியா? விடு, ரோட்ல பிச்சை எடுக்க வைக்கிற. இதுதான் என்னுடைய மென்டல் சேலஞ்ச். நான் நினைச்சேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு காய்ச்சி இப்படி தெருவில் ஊத்துவானுங்கன்னு. அதே மாதிரி காய்ச்சி ஊத்திட்டானுங்களே. இந்த நாய்க்கு தான் காம்ப்ளெக்ஸ் பிடிச்ச நாய்களாச்சே. தனக்கு மேல ஒருத்தன் படிச்சவன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. இதுல நீ பெரிய இடத்து பையன் வேற தெரிஞ்சுட்டானுங்க. சும்மா விடுவானுங்களா? காய்ச்சி ஊத்திட்டானுங்க. உன்னையே இந்த காய்ச்சி இருக்கிறார்களே. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்ட என்ன காய்ச்ச போறார்களோ தெரியலையே. அப்படியே நகர்ந்துட்டே வந்திருக்கா. எவன்டா படிக்கட்டு கதவை சாத்துனத? ஏங்க, படிக்கட்டுல இருக்க கதவுல போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, போங்க அப்படி. ஏய், என் வீட்டுக்கு நீ ஜாகிரபி சொல்றியா? குடிச்சிருக்கியா? அதான் எனக்கு சேர்த்து நீங்க குடிச்சிருக்கீங்களே. இந்த கோபாலகிருஷ்ணன் இருக்கானே. யாரு? டிரைவரு. பெரிய ஜமீன்தார் சேனாதிபதி கவுண்டரோட பேரனா. டேய், அவரு பேரனா இருந்தா இவனு கிட்ட வந்து எதுக்குடா அவன் டிரைவர் வேலை பார்க்கணும்? நல்லவன மாதிரி நடிச்சு அண்ணன் தம்பி 2 பேத்தையும் கவுத்தி கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை பழி வாங்கலாம்னு நினைச்சிருப்பான். அவன் எதுக்குடா என்ன பழி வாங்கணும்? 18 வருஷத்துக்கு முன்னால பெரிய ஜமீன்தாரோட சொத்தை அல்வா கொடுத்து நீங்க சுட்டீங்கல்ல. இப்ப அவன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்கலாம்னு நினைக்கிறான். அவங்க அப்பனுக்கு நான் அல்வா கொடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல. ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்களா அல்லது நீயே சும்மா பேசி என் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கலான்னு பாக்குறியா? போங்க, நான் இன்னைக்காவது உங்ககிட்ட போய் பேசிக்கிறோம். கோவப்படாதே. நீ போய் பேச மாட்ட. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அறிவே இல்லைனாலும் உன்னை நான் அசிஸ்டண்டா வச்சிருக்கேன். மகனே, ஊருக்குள்ள எவ வேணாலும் அல்வா கிண்டலாம் விக்கலாம். ஆனா நம்முடைய ஃபார்முலாவே டிஃபரெண்ட் ஃபார்முலா, டிஃபரெண்ட் டேஸ்ட். அதை ஒரு நாயும் டச் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், உங்க ஃபார்முலா மிஸ் ஆகாம இருக்கணும்னா அந்த கோபாலகிருஷ்ணன் உங்க கைக்குள்ள போட்டுக்கங்க. அப்பதான் உங்களுடைய மென்டல் சேலஞ்ச நீங்க ஜெயிக்க முடியும். அதான் மென்டல் சேலஞ்சு. ஐயா, அவங்க 2 பேத்தையும் நடுத்தரு கொண்டு வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னீங்கல்ல. சொன்னா பின்ன தண்ணியை போட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஐயோ, சாரி மை சன். நான் 24 மணி நேரம் டைட்டா இருந்தாலும் நீ பிரைட் ஆகிற. நீ போய் அந்த கோபாலகிருஷ்ண கரெக்ட் பண்ணி கொண்டு வா. போ. ஓகே. போட்டா. டேய், ஊறுகாய் வச்சிட்டு போடா, நாய் அடிக்க போகுது நாய. போடா. எல்லாம் இந்த சொட்டநாய் பண்ண வேலைங்க. சொல்றா. சும்மா அடிக்காதீங்க. பின்ன உன்னையெல்லாம் டிக்கெட் போட்டு அடிப்பாங்க. சொல்றா. நீங்க 2,01,000 ஏலத்தையை குறிச்சீங்களே, அதை என்கிட்ட சொன்னதே இந்த ராமு தான். பாத்தீங்களா? இந்த சொட்டநாயி அந்த தேவாங்க பயில செஞ்ச வேலைக்கு இவரை போட்டு அடிச்சிட்டீங்களே. ராஸ்கோல், எல்லாம் ஓவரா தானே? ஐயோ, நான் கேஷுவலா ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் மாமா. பாத்தீங்களா? கேப்ல இங்கிலீஷ் சொல்றான். ஐயா, 2 பயிரையும் அடிச்சு ஓச்சு வெளியே தள்ளுங்கடா. ஐயோ, பக்கமா வர கூடாது. அடிச்சு வா. அப்போ போட்டவா போட்டா ஏய், போக வேண்டாப்பா. காளி முதலாளி, இவனை கூட்டிட்டு போய் ஒத்தரம் கொடுத்து படுக்க வை. பாப்பா வா. ஓகே வா. நெஞ்சில் சாயாத வா. கத்தாதையா, ஒரு ட்ரீட்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அப்ப சவுண்ட் விடாத. எங்க மூஞ்சி காட்டு. ஐயோ அம்மா, என்னடா சாமி, மூஞ்சில முட்டை பரோட்டா போட்டிருக்கானுங்க. ஒரு நாள் காய்ச்சலையா நீ ரத்த கண்ணீர் எம்மராத மாதிரி ஆயிட்டிய. எங்க செம்ம காய்ச்சி இருப்பானுங்க போட்டிருக்கு. இங்க பாரு, அவனுக்கு காய்ச்சினது ஒரு வகையில் உனக்கு நல்லதுதான். இல்லன்னா அந்த குருட்டு கண்ணாடி தேவாங்க இருக்கானே, அவன் ஒரு ரூட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாம்மா. நீ கத்துறது கதவு தானா திறக்குது. ஓ, பிகர்மா. ஏதாவது சொல்லணும்னா நேரா வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படியா ராத்திரில குடிச்சு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க? குடியா? அது என்னன்னு அவனுக்கு தெரியாதுமா. பச்சை குழந்தை மாதிரி குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் விட்டு விட்டா அப்பதான சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி? இங்க பார், எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு. மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத. என்னது நடிச்சீங்களா? உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல? அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆமா, நீங்க என்ன இங்க? இத உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன்.
வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க? வேணாங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். முதல்ல இதை வாங்கி உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வேணாங்க. அட வாங்க. ஒண்ணு ஆசைப்படுற. வைமா. கையில வைமா. வைமா. கிருஷ்ணா, சந்தேகமே இல்ல, இது அந்த ரூட் தான். எந்த ரூட்? லவ்ஸ் ரூட். எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க ரெண்டு பசங்களும். அதுல பெரியவன் பொண்ணு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? லவ்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே உனக்கு செம கலெக்ஷன் தாண்டி. ஒரு உண்டியல் ஒண்ணு அடிச்சுட்டு கீழே உட்காந்துரு. ஏய், என்ன கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வாங்க போட்டுருக்க? சாரி கோபால், நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா நம்ம கம்பெனிலேயே அப்பா ஒரு நல்ல வேலை போட்டு கொடுப்பாருன்னு தான் இந்த விஷயத்த அப்பாட்டு சொன்னேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியது. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிட்டு முதல்ல உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. வாங்கிக்கிங்க. ரொம்ப புள்ள கொடுக்குது, வாங்கிக்க. வாங்க 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 குடும்பம். அட சாமி, உன்னை இதே கெட்டப்புல முக்குற உட்கார வச்சு முன்னால ஒரு டப்பா வச்சா செம்ம காசு அடிக்கலாம். சரி, கலெக்ஷன் என்ன? எங்க மூஞ்சி காட்டு. எவ்வளவு வசிக்கமா இருக்க? டேய், வர வர உன்னுடைய இம்சை என்னால தாங்க முடியலடா. முதல்ல பிரியாவை ரூட் விட்டுட்டு இருந்தான், இப்ப என்னடா லட்சுமியை ரூட் விட்டுட்டு இருக்கான்டா. டேய் வாஸ், நீ அல்வா ஃபேக்டரியிலேயே வேலை செய்யறவன்டா. ஊர் உலகத்துக்கெல்லாம் அல்வா குடுக்குற. முதல்ல அவருக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்து விரட்டணும்டா. அதுக்கு ஒரு ஐடியா கொடுறா. ஏய், அல்வா குடுக்கறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? ஓசில கிடைக்கிறது ஆளாளுக்கு ஓடி வர்றீங்க. டேய், நீ ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க வேணாம்டா. எவ்வளவு பணம் செலவாகும் பரவாயில்ல, முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவன் பிரியாவை ரூட் விடுற வச்சு உங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க. அவன் லட்சுமியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க. யோ, காலுங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா? அவனை நாம ஏன் போய் துரத்தன? அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போறான். சூப்பர் ஐடியாவா இருக்கே. பொறு உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா போட்டோ பினிஷிங்கோட போய் நிக்கணும். வா. பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர். என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா, இது சூப்பரோ சூப்பர். ஆமா, இதுல உனக்கு என்ன டவுட்? என்ன டவுட்டா? நான் என்ன எக்ஸாம் பேப்பரா கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு? ரெண்டு பேரும் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தா நீங்க ஆளுக்கு ஒண்ணு கொடு. ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது. அப்ப அடி வாங்கி சாவு. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, பொம்பளைங்க லவ் சுட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சுடணும். அவளுக்கு லெட்டர் கொடுத்தாளுங்கன்னா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும். அவளுக்கு சிரிச்சாளுங்கன்னா நம்மளும் சிரிச்சு வைக்கணும். இல்லன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாளுங்க. சும்மா இருந்த என்ன கைய புடிச்சு இழுத்தான், கண்ணடிச்சான், அங்க தொட்டான், இங்க தொட்டான்னு. அப்ப பொண்ணுக்கு சொந்தக்கார மட்டும் அடிக்க மாட்டான், போறவன் வர்றவன் எல்லாம் அடிச்சு மிதிச்சு உன்னை பழைய தலகாணி ஆக்கிடுவானுங்க. நான் இந்த வேலையை விட்டு போறேன். எதுக்கு? இது ஜாலிடி. அப்படியா? ஆமாண்டி. அப்படியே அவளோட லவ் சுட்டுட்டு சந்தோஷமா பேசிட்டு இந்த பாபா பிரதர்ஸ்ல இந்த பார், டிரைவர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு ப்ரமோஷன் வாங்கிட்டு போறியா, இல்ல பொழப்புக்கு எடுத்துட்டு ஓட போறியா? டிசிஷன் யுவர்ஸ் டி. ஐ அம் கோயிங் டி. டேக் டி. நெக்ஸ்ட் டு இட் டி. ஐயோ முதலாளி, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவனை பத்தி உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லிருக்காங்க. சொன்னது வேற யாரும் இல்ல, என் மகதான். அப்ப அது உண்மையா தாங்க இருக்கு. இருங்க, இப்ப இந்த நாயை நாலு அப்பி வீட்டை விட்டு வெளியே போறான்னு துரத்திட்டு வரேன். நில்லு. என் மக மனசை கெடுத்தவன அப்படி சும்மா விட்டுருவன? ஐயோ, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க முதலாளி. வாய் கொடுப்பா ஏதாவது பேசியிருப்பான். மத்தபடி ஆள் நல்லவங்க. அவன் நல்லவனா இருக்கிறதுனால தானே உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லட்சுமி என்னடான்னா அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் அடம் பிடிக்கிறா. அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷங்க முதலாளி. அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும். முதலாளி, ஆள் நல்லவன் தாங்க. மத்தபடி இந்த பணம் காசு அந்தஸ்துன்னு பார்த்தா உங்களை விட ஒரு 1.5 படி கம்மியா தாங்க. அடாத விடுற. பணம் காசு அந்தஸ்தை விட என் பொண்ணு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ போய் தம்பியை கூட்டிட்டு வா. எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இந்த கூட்டி வர்றேங்க. கிட்டு கிட்டு கூறி. ஓ, என்ன இது சாஞ்சு போன குடிக்க மாட்டு நிக்கிறான்? கிருஷ்ணா, நான் லவ் பண்ணல முதலாளி. ஏன் லவ் பண்ணு, 24 மணி நேரம் லவ்லயே இரு, வேற எல்லாம் கவனிக்காத. என்ன பெருசு வந்து சத்தம் போட்டு போச்சே, அதை நினைச்சு பயந்துட்டியா? அது எதுக்கு உன்னை வீட்டுக்கு வர சொல்லி தெரியுமா? உன் கல்யாண மேட்டர் பேசிட்டான். ஏன் கல்யாணமா? ஆமாப்பா. சொல்றீங்க? பெருசும் சிறுசும் சேர்ந்து லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியலையே. வேட்டி மேல கட்டு. இந்த காட்டு எருமைங்க இருக்குது, அதுக்கு எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இதுகளும். எப்படி இருக்கு மேட்டர்?
இதெல்லாம் எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்? இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம். உன்னைத்தான் லவ் பண்றேன், உன்னைத்தான் கட்டிக்கு வேணும் ஒத்த காலில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவு சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி 4 அப்பா அப்பி விரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுஸுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு? எல்லாம் உனக்காகத்தான். கண்ணா ஆனந்த கண்ணீரா தொடச்சுக்க. அடியே உனக்கு பம்பர் அடிச்சிருக்கடி. இல்லன்னா நீ படிச்ச படிப்புக்கு பிகாம் எல்லாம் ஒரு படிப்பா அதை வச்சுட்டு தெருவா அலைஞ்சிருக்கிறியே. அதுக்கு பேங்க்ல என்ன கிளர்க்கு சேர்க்கறானோ பியூனுக்கு சேர்க்கறானோ அப்புறம் நீ ப்ரமோஷன் ஆகி அதெல்லாம் ஆவறது இல்ல. இந்த பாரு நீ ரிட்டையர்ட் ஆனா கூட உனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. ஓ மறுபடியும் இந்த வீட்டை ஒரு சுத்தி பாக்குறியா? இந்த வீட்டுல வந்து நீ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல ஒரு மாப்பிள்ளையா செலக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா போ வாழ்ந்துட்டு போங்கடா. ஜீசஸ் இது ஜீசஸா? அவரையா நீ கூப்பிட்ட? நீ கோபாலகிருஷ்ணனுக்கு ஜீசஸுக்கு என்ன சம்பந்தம்? என்னையா பயமுறுத்துற? நீ யாரு முதல்ல சொல்லு. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? சர்ச்சிலியா மசூதிலியா பெருமாள் கோயிலியா? அடங்க அப்பா குழப்பாங்க. நீ ட்ரெஸ் போட்டு வா. ஏன்பா அழற? சார் டிக்கெட் இல்ல சார். அத நினைச்சுதான் அழுவுறேன். ஆளுதான் விட்டுருவாங்களா? இறங்குப்பா. இறங்குனா ஒரு பெரிய கேங்க என்ன பிடிச்சிடும். இறங்குறேன்னா டிடிஆர் பிடிப்பாரு. எல்லாமே பிடிக்கிற விஷயம் தான். யாருப்பா அது? ஒரு பெரிய கேங்கே பிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்ல சார், ஒரு 40 பேர் அடிச்சிட்டேன். 40 பேர் அடிச்சிட்டியா? இந்த தடவை தான் சார் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்கேன். ஏன் சார் அழுவுறீங்க? கையெடுப்பா. இந்த கசுக்கறியே நீ 40 பேர் 400 பேர் அடிப்பேன் சார். எப்படியாவது நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சார். நான் உன்னை காப்பாத்துறேன். மேல வந்து படுத்துக்க. டிடிஆர் நான் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவங்களையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. அவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு கேளு. ஐயா நான் மேல ஏறி படுத்துக்கிட்டுமா? ஏப்பா தொந்தரவு பண்ற? ஐயா நான் மேல ஏறி படுத்துக்கிட்டுமா? அம்மா நான் மேல ஏறி. அட பாவி, அவங்கள பார்த்தா ஆட்சேபணம் சொல்ற மாதிரி தெரியல. மேல வந்து படுறான். டிக்கெட் 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 எடுத்தா என்ன முடிக்கிற? சார் இது என் டிக்கெட். இந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஒருத்தனுக்கு தான் நல்ல மொழி இருக்குது, மீதி எல்லாம் திருட்டு மொழி. டிக்கெட் எடையா போறிய காசு கொடுத்தாலும் வாங்கின. அடுத்த ஆள் நான் இங்க என்ன வேலை பாக்குறேன். புரியா? கொடுங்கம்மா. என்ன என்ன எல்லாரும் ஒட்டு மொத்தமா அப்பா? சும்மா அப்பா. சும்மா அப்பாவா? அப்பாக்கெல்லாம் சும்மா இருந்திருந்தா ரயில்ல ஏயா இவ்வளவு கூட்டம்? 2, 3, 4. ஏன் சார்? ஏயா உனக்கு என்ன 4 காலா? இல்ல 2. அப்போ இது இவன் சரியா போத்தல சார். கோர்வை பத்தல சார். போர்வை பத்தலையா சார்? அப்படியா? கிண்டலா? டிக்கெட் எடுக்காம வந்துட்டு ஃப்ராடா பண்றீங்க. 2 பேரும் இறங்குடா கீழே. எதுக்கு சார்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். 40 பேர் அடிச்சானே, இவங்க கிட்ட இல்ல. முதல்ல கீழே இறங்கிக்கடா. நானுமா? இறங்கிடுங்கடா சார். 40 பேர் அடிச்சவன்னு சொன்னா பயந்து மறைச்சு வச்சுட்டேன். என்கிட்ட டிக்கெட் இருக்கு சார். இவனை புடிங்க. அவனா பிடிக்கிறதா? பின்ன என்ன கடிக்கிறதா? ஏண்டா 40 பேர் அடிக்கிறவனா மறைச்சு வச்சுட்டு ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆன உடனே ட்ரெயினே நிறுத்தி ட்ரெயினை கொள்ளையடிக்கிறதா பிளானா? சார் என்ன சம்பல் கொள்ளக்காரன் முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன? நான் ஒரு மெக்கானிக்கல் சார். நீ மெக்கானிக், இதை நான் நம்பணுமா? ஆமா. மெக்கானிக் மூஞ்ச பாரு. திருட்டு மொழி, பாந்த மொழி. நான் டாடா ஸ்டேஷனுக்கு. அம்மா தாயே, நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? ஐயா நீங்க சொல்லுங்க நான் மெக்கானிக்கல் தானே? போலீஸ் அவங்கள கூப்பிடுறீங்க? உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு. பாத்துக்கோ. ஏன்பா அலறேன்னு கேட்டதுக்கு என்னென்ன நடந்து போச்சு பாத்தியா? இது எனக்கு தேவையா? போலீஸ் பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவானா? முதலாளி இல்லாத இடத்துல சில்ற நீ துள்ளி விளையாடுற. டேய் அரஞ்சண்ணா, முதலாளி எப்பத்தான் வருவாரோ? ஏன்டா அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானடா போயிருக்காரு. ஒரு எஸ்டடி போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது
வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா இன்னும் இறங்கவே இல்லையாமே? ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்டை விட்டாரு. டேய் வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? அண்ணா அவன் சோடா கலரை பத்தி சொல்றாங்க. அப்படியா? நான் நினைக்கிறேன் நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்பை கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தாண்டா ஓனர். ஏய் இங்க வா. எதுக்கு என் பின்னாலே வர்ற? ஊருக்குள்ள எத்தனை தெருவு இருக்கு? ஏதாவது ஒரு தெருவுல போயப்பா. நாம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோமே, அந்த பாசம் தான். அத இப்படி சொல்லாத. ஒரு கார்ல ஸ்பீக்கர் வச்சு கட்டிட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம், நாங்க 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தோம்னு சொல்லிட்டே போ. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாளா? இது எனக்கு தேவையா? அந்த கம்பார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க. யாராவது ஒருத்த ஒண்ண கேட்டான்னா ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், கேட்டா மாட்டிக்கு ஒண்ணு. நான் ஒருத்தன் தான் இடிச்ச வாய. உன்னை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. அதான் மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, என் கூடவே வராத. உற்சாக பசங்க பார்த்தாங்கன்னா என்ன தப்பா நினைப்பாங்க. எத்தனையோ ரோடு இருக்கு, அதுல ஒண்ணு போப்பா. நான் இப்ப போறேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திப்பேன். பட்டுமா? என்ன சந்திக்கிறதுக்கு சவால் விட்டு போறான்? பாவீங்களா, அது எங்களோடதுடா. கழட்டுங்கடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வேலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டாந்து நீங்க வச்சிரு. நல்லா இல்ல மாத்தாண்டா. அங்க பாரு மாத்தாண்டா அவங்கள. ஏய் திருடா. நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கோமே, அவங்களும் போட்டு அனுபவிக்கிட்டோம். பாவம், அவங்க முகத்துல பாரு சந்தோஷத்தை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த வாத்து என்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாய புடிக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா எனத்துக்கு எனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த 2மே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா பண்ணினே. ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகுமுடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இப்படி. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தானே துவைக்க சொன்ன நாய அடிச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவோம். மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது?
அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா வேற பொழப்பில்ல உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. ஏய் இங்க என்ன பாக்குற? பார்த்தா கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மாத்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலனா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? போயா. டேய் வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா. அண்ணே போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி. என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க. செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? என்ன சிரிச்சிட்டே வர்றானுங்க? பொண்ணு கிடைச்சிருச்சா? நம்ம பொழப்பு அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவன் எல்லாம் வேலைய விட்டு போச்சுடா. உங்க வேலையில போடா. அண்ணா அண்ணே அந்த பொண்ணு கூட பழகணும். அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவை கட்வான். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை. பிஸ்கோந்து நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்ப்பா. நீ வேற என்ன ஐடியா வாங்க. அட வேணாம்ப்பா. அண்ணா ஐயோ அண்ணே நான் எங்கடா போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும். அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி. ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கொல்லி வை. அமைதி அமைதி. அண்ணா ஐடியா சொல்லு. நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே.